ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐயில் டாஸ்க் செகண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, ரெண்டாவது டாஸ்க் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த டாஸ்க்கை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டுடே டாஸ்க் டேஷ்போர்டு கீழே டுடே டாஸ்க்குன்னு இருக்கும். அந்த டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கான டாஸ்க் என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட அமேசான் வெப்சைட் இல்லைனா அமேசான் ஆப், இது ரெண்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு ஏதாவது எனி ஒன் ப்ராடக்ட், ஓகேங்களா, எனி ஒன் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில் ஷோ ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஆப்குள்ளே போகலாம். அமேசானை லாகின் பண்ணி ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு லேப்டாப்பை செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ லேப்டாப்பை செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் எந்த கம்பெனி, ஓகே, நான் ஹெச்பியோடது செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஹெச்பி கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஹெச்பியோட லேப்டாப்பை ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். அந்த பிக்சருக்குள்ளார போகணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் பெருசாக உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஃபுல் டீட்டெயில் கீழே தெரியும் பாருங்கள். அதோட ஃபுல் அது என்ன கம்பெனி, என்ன கெப்பாசிட்டி அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் ஷோ ஆகும். அதை ஃபுல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா. ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை லாகின் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு அங்கே உங்களோட போஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஓன் கண்டென்ட் ஏதாவது ஒன்று போடணும், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஐ லைக் திஸ் ப்ராடக்ட், எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று அங்கே நீங்கள் ஓனாக நீங்கள் போடணும், ஓகேங்களா. நான் அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ் ப்ராடக்ட், ஐ லைக் திஸ் லுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், ஓகேங்களா. எனக்கு அந்த லேப்டாப்போட ஷேப், அந்த லுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்க பிக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஒரு கண்டென்ட் நீங்கள் ஓனாக மேக் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே கண்டென்ட் கீழே சொல்ல மறந்துட்டேன். அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் நீங்கள் அகெயின் Amazon.in போய் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ஹெச்பி, அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ காப்பி பேஸ்ட், ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு 2 சென்டென்ஸ் நம்ம அதை பற்றி ஓனாக எழுதிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த இமேஜை இதோட அட்டாச் பண்ணிடணும், ஓகேங்களா. அட்டாச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் போஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா. இப்போ அகைன் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை போய் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அங்கே போஸ்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. அந்த போஸ்ட்டை தான் நீங்கள் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னா, உங்களோட போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. காப்பி லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள். காப்பி லிங்க்குன்னு பண்ணிங்கன்னா அந்த காப்பி ஆகிடும். அகைன் நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வாங்க, ஓகேங்களா. எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். அது கீழே டைட்டில்ங்கிற இடத்துல ஃபேஸ்புக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே சூஸ் டைப், அதுவும் ஃபேஸ்புக் தான், ஓகேங்களா. அது கீழே அந்த யூஆர்எல் இருக்கிற இடத்துல தான் நம்ம காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது சப்மிட், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி டாஸ்க்கை பண்ணி முடித்ததுனால அந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகலை. பட் உங்களுக்கு யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வரும், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாஸ்க் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டாஸ்க்கில் யார் முடிச்சிங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி